அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. கடவுள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த கடவுள் யார் என்று மிக தெளிவாக உங்களால் விளக்க முடியுமா அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்கார். இப்போ கடவுள் யார் அப்படின்னால் நமக்கு நிறைய குழப்பம் வந்துடும். நம்மளுடைய தமிழ் மதத்தை பொறுத்தவரையிலும் இந்து மதத்தை பொறுத்தவரையிலும் இந்த தமிழ் கடவுள் என்பவர்கள் இந்த கருப்பன், வீரனார் இதை மாதிரி நம் மூதாதையர்களை காவல் தெய்வங்களை குல தெய்வங்களாக வழிபடும் தமிழர்கள் இருக்கிறார்கள். இவர்கள்தான் உண்மையான தமிழர்கள். அதுக்கடுத்தாற்போல் இந்து என்று சொல்லிக்கொண்டு சிவன், விஷ்ணு, முருகன், பிள்ளையார், துர்க்கை, பார்வதி இப்படி பலவிதமான கடவுள்களை வணங்குபவர்கள் உண்டு. அதுக்கு அடுத்தாற்போல் அல்லாவை வணங்கும் முஸ்லீம்கள் உண்டு. அதுக்கு அடுத்தது பரமபிதாவையும் இயேசுவையும் மாதாவையும் வணங்கும் கிறிஸ்துவர்கள் உண்டு. இப்படி மதம் என்ற பெயரில், கடவுள் என்ற பெயரில் இந்த மனிதன் பலவாறா இவன் மனம் பிரிந்து கிடக்கிறது. ஆனால் இங்கு உண்மையான கடவுள் யார் அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களேயானால் இந்த உருவ வழிபாட்டில் இருக்கும் கடவுள்கள் அனைத்தும் ஒரு மலையிலிருந்து கல்லை உடைத்து ஒரு சிற்பியால் செதுக்கப்பட்டு அந்த சிற்பி மூலயமாக ஒரு வடிவம் உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு பெயரிடப்படுகிறது. அதுதான் இந்து மதத்தில் கடவுளாக வணங்கப்படுகிறது. அந்த உருவாக்கப்படும் உருவத்திற்கு யார் கடவுள்னா அதை வடித்த சிற்பி தான் கடவுள். அப்போ அந்த சிலையை பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷன்தான் கடவுள். அதுக்கு இந்த கடவுள் யார் அப்படின்னால், கடவுள் யார் அப்படின்றதுக்கு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். கடவுள் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அழியும் அல்ல, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவருக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, மாமன் கிடையாது, மச்சான் கிடையாது, புள்ள கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கும் மிக பெரிய தன்மை எதுவோ அதுவே, இந்த பேராற்றல் எதுவோ அதுவே கடவுள். இந்த கடவுளுக்கு ஒரு மறுபெயர் இருக்குது. என்ன அப்படின்னால் ஒழுக்கம், உண்மை, கருணை, தயவு இதெல்லாம் கடவுளுடைய கடவுளுடைய பின்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். கடவுளுடைய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ